மனைவியினுடைய வளர்ச்சிய பார்த்து ஈகோ வந்துருச்சு. இதுதான் பிரிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அபிஷேக் பச்சன், ஐஸ்வர்யா ராயை பார்த்தோம்னா, விவாகரத்து செய்ய போகிறாரு அப்படின்ற செய்திக்கு இப்ப ஒரு விமர்சகர் பார்த்தோம்னா பதில் அளிச்சிருக்கிறாராம். பொதுவாக நட்சத்திர ஜோடிகளாக இருக்கிறவங்க ரொம்பவே தங்களுடைய வாழ்க்கையில பல விஷயங்கள பார்த்தோம்னா, எதிர்பார்த்து தான் திருமணம் பண்ணிக்குவாங்கன்னே சொல்லலாம். இதையெல்லாம் தாண்டி நீண்ட நாட்கள் ஒரு நட்சத்திர ஜோடி வாழ்றது அப்படின்றது ரொம்பவே அதுவும் இணைந்து வாழ்றதுன்றது மிகப்பெரிய அளவுல எல்லோருக்குமே ஒரு அதிசயமான விஷயமாக தான் தெரிந்து வந்துட்டுருக்கு. பாலிவுட் நட்சத்திர ஜோடிகள்ல ஒருவர் தான் அபிஷேக் பச்சன், ஐஸ்வர்யா ராய். இவர் சினிமாவில் நடிக்கும் காலத்தில் இருவரும் அறிமுகமாகி பழக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பழக்கமுற்றி காதலரான பின்னர் கடந்த 2007ஆம் ஆண்டு பெற்றோரின் சம்மதத்தோடு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவர்களுக்கு தற்போது ஆராத்யா எனும் அழகிய மகளும் இருக்கிறாங்க. இந்த நிலையில ஐஸ்வர்யா ராயும் அபிஷேக் பச்சனும் பிரியப் போவதாக சமூக வலைதளங்கள்ல ஒரு சர்ச்சை எழுந்திருக்கு. அதாவது அபிஷேக் பச்சன் விரலில் பார்த்தோன்னா போட்டிருந்த மோதிரம் இல்லாதது காரணத்தினால் இந்த சந்தேகம் எழுந்து தற்போது பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. திருமணமாகி 16 வருடங்களாக ஒன்றாக வாழ்ந்து வரக்கூடிய இவங்க திடீரென இந்த முடிவிற்கு வர காரணம் என்னன்னு விமர்சகர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதைத் தொடர்ந்து பிரபல விமர்சகர் ஒருத்தர் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில் சில விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்காரு. அபிஷேக் பச்சன் ஐஸ்வர்யா ராயை திருமணம் செய்து 6 மாதங்களே ஈகோ பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இருவரும் வெளியில் செல்லும்போது பத்திரிகையாளர்கள் ஐஸ்வர்யா ராயிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. இதன் காரணமாக எழுந்த ஈகோ பிரச்சனையை அமிதாப் பச்சன் பேசி சரி செய்ய அதற்கப்புறம் பார்த்தோன்னா இருவருமே ரொம்பவே அமைதியானாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. பின்னர் மனைவியின் வளர்ச்சியை அபிஷேக் பச்சன் ரசிக்க ஆரம்பித்து விட்டதாக அவரே பேட்டியில் சொல்லியிருக்கிறார். மேலும் திருமணத்திற்கு பின்னரும் ஐஸ்வர்யா ராய் சினிமாவில் நெருக்கமாக நடித்து வந்தாங்க. ஆனால் அப்போது இல்லாத இந்த சர்ச்சை ஏன் திடீர்னு எழுந்திருக்குன்னு தெரியல. மாறாக நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்னும் மறைமுகமாக பேசியிருக்கிறாங்க. இந்த செய்தி தான் இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.